அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலம் சிட்டி கேம்பஸினுடைய பிஐடி 2025ஆம் ஆண்டுக்கான புதிய புதிய வருட மாணவர்களை உள்ளிருக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு கட்டமாக பிஐடி டிகிரி ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்ட ஒரு விளக்கத்தை அறிமுகத்தை வழமையாக நாங்கள் செய்வதுண்டு. அந்த வகையில் இந்த வருட மாணவர்களுக்கான ஒரு இந்த பிஐடி டிகிரி ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்ட ஒரு அறிமுகத்தை செய்யும் நோக்கில்தான் இந்த கூகுள் மீட் வழியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக நான் இந்த அவேர்னஸை செய்வதற்கு முன்னால் ஓரிரு சிறிய சம்பவங்கள் அல்லது கதைகளை சொல்லிவிட்டு அங்கால் நகரலாம் என்று நினைக்கின்றேன். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு அல்லது ஒரு கதை என்று சொல்லலாம். இந்த குறிப்பிட்ட ஒரு மாணவர் அவருடைய சிறிய வயதில் எந்த துறைக்குள்ள போகணுண்டு ஒரு குழப்பமான நிலையில் இருந்தார். நான் நினைக்கிறேன் ஒரு தரம் 9 அல்லது தரம் 8 படிக்கும் சந்தர்ப்பத்தில் தான் என்னவாக வர வேண்டும் என்று எந்த விளக்கமும் இல்லாமல் ஒரு குழப்ப நிலையில் இருந்த ஒரு மாணவர். பிற்காலத்தில் அவர் தன்னுடைய குடும்பத்தில் வணிகத்துறையில் உள்ள ஒரு நபரை பார்த்து அதனால் இன்ஸ்பைரேஷன் அடைந்து அக்கவுண்டிங் சம்பந்தப்பட்ட பாடநெறியை அவர் தொடர்ந்தார். அப்படி அக்கவுண்டிங் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்குரிய இன்னொரு திறமையும் ஆர்வமும் இருந்தது. வாகனங்கள் தொடர்பான அந்த வாகனங்களை கலட்டி பூட்டுதல், அந்த மாதிரி உலோக வேலைகள், மெட்டல் ஒர்க்னு சொல்லுவோம். அதில் கொஞ்சம் ஆர்வம் வந்த நேரம் அவர் அந்த துறைக்குள்ள அது சம்பந்தமான பாடநெறியை செய்தார். அதில் நல்ல சித்தியும் வைத்தார். பிற்பட்ட காலத்தில் அவர் ஒரு சிறந்த ஐடி துறையில் ஒரு சிறந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாற்றம் பெற்றார். இது ஒருவருடைய ஸ்டோரி. இன்னொருவருடைய ஸ்டோரியை சொல்வதாக இருந்தால், அவருக்கு முதலாவதாக கம்ப்யூட்டர்ஸ் அறிமுகமான காலத்தில் இப்படியான சிஆர்டி மானிட்டர் இருந்த ஒரு காலத்தில் தான் அவர் முதலாவது கம்ப்யூட்டரை பார்க்கிறார். பார்த்த பொழுது அவருடைய வீட்டில் வீடியோ கேம்ஸ் எல்லாம் இருந்த சந்தர்ப்பம். அப்போ கம்ப்யூட்டர் அவருக்கு முதலாவது காட்டப்பட்ட அமைப்பு என்னென்றால், கம்ப்யூட்டரில் கேம்ஸ் விளையாடலாம் அல்லது படங்கள் பார்க்கலாம், இப்படித்தான் அவருடைய பார்வை இருந்தது. எனவே அவர் பாடசாலை காலத்தில் இருந்தே கம்ப்யூட்டர்ஸ்னா அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, அது ஒரு பிரயோசனமற்ற ஒரு விஷயம், நாங்கள் ஏற்கனவே படம் பார்க்குறோம், ஏற்கனவே கேம்ஸ் விளையாடி கொண்டிருக்கிறோம் வீடியோ கன்சோல்ஸ் மூலமாக, இது என்ன பெரிய வேலை செய்ய போகுதுன்னு சொல்லி கொண்டிருந்த நபர் தான் 20 வருஷத்துக்கு பிறகு இந்த கம்ப்யூட்டர்ஸோட தன்னோட வாழ்க்கையை அமைச்சு நல்ல தொழில் வாய்ப்புகளை பெற்று சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சாஃப்ட்வேர் டெவலப்பராக மாற்றம் பெறுவார். ரைட். அப்போ இந்த 2 சம்பவங்களும் 2 விதமான விஷயத்தை சொன்னாலும் இந்த 2 சம்பவங்களுக்குள்ளேயும் சம்பந்தப்பட்ட நபர் வேறு யாரும் இல்லை, அது நான் தான். இப்போ சுருக்கமாக என்னை அறிமுகப்படுத்துவதென்றால், என்னுடைய பேர் முகமது மஃபாஸ். நான் SLIIT பிஎஸ்சி ஆனர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாடநெறியை கற்றிருக்கிறேன். அதனைத் தொடர்ந்து நான் மாஸ்டர்ஸ் இன் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஷெஃபீல்ட் ஹலம் யூனிவர்சிட்டி, அதுவும் நான் SLIITயில் தான் எக்ஸ்டர்னலாக செய்த ஒரு பாடநெறி. தற்பொழுது மேனேஜிங் டைரக்டராக ஹலம் சிட்டி கேம்பஸினுடைய மேனேஜிங் டைரக்டராக கடந்த 10-11 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பிரதான துறை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். கிட்டத்தட்ட 18 வருடங்களாக இந்த துறையில் இருக்கிறேன். 20 வருடம் என்று நான் முன்னால் போட்டது, அதை நான் கல்வி கற்ற காலத்தையும் இணைத்து
அந்த வகையில் நான் சாஃப்ட்வேர் குரூப் மேனேஜராக இறுதியாக நான் வேலை செய்த நிறுவனத்தில் வேலை செய்துவிட்டு தான் இந்த துறையில் இப்பொழுது கல்வித்துறையிலே முழுமையாக ஈடுபடுத்தியுள்ளேன். அதே சமயத்தில் அவ்வப்போது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சம்பந்தமான விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நிகழ்ச்சிகளுக்கு நான் ஒரு மென்டராக ஸ்பீக்கராக செல்வது உண்டு. இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு பொதுவான அபிப்பிராயம் ஒன்று இருக்கும். ஐடி துறை என்று சொல்லும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க துறை. நான் நினைக்கிறேன் அதில் யாரும் கருத்து வேறுபாடு இருக்காது. என்றால் ஐடி துறையை பற்றி இன்றைக்கு நிறைய அறிமுகமான ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் அதில் சில உள்ளே இருக்கின்ற சில விடயங்கள் சம்பந்தமாக சரியான விளக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயம்தான் ஐடி செக்டர் என்று சொல்லும் பொழுது அது ஒரு வளர்ந்து வரக்கூடிய எந்த ஒரு துறைக்கும் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு துறை தான் ஐடி. அதே நேரத்தில் நன்றாக சேலரி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு துறையாகவும் ஐடி இருக்கின்றது. அப்போ ஐடி துறை என்று சொல்லும் பொழுது அதில் என்ன செய்கிறோம், அது கம்ப்யூட்டர்ஸ் முன்னுக்கு இருந்து என்ன செய்கிறது என்ற ஒரு கேள்வி பொதுவாக இருக்கும். அப்போ ஐடி துறை முதலாவது நாங்கள் பார்ப்போம், ஏன் இந்த ஐடி துறையை நாங்கள் பார்க்கணும், மற்ற துறைகளை விட ஏன் ஐடி துறையை ஒரு ஸ்பெஷலாக இருக்குது என்று பார்க்குற நேரம் பர்சனலி உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. ரைட், ஒரு புதிய புத்தாக்கு சிந்தனைகளை தூண்டக்கூடிய அல்லது உங்கள்கிட்ட இருக்கும் சில புத்தாக்க சிந்தனைகள், கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் இருக்கும். அதுகள் மூலமாக புதிய விடயங்களை நாள்தோறும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் உங்கள் கண் முன்னால் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஐடி துறை உங்களுக்கு இருக்குது. உங்களை மோட்டிவேட் பண்ணும். அதனை தொடர்ந்து உங்களை இன்னும் சிந்திக்க தூண்டும். ஒரு பிரச்சனையை நீங்கள் முகம் கொடுத்தீங்கன்னா அடுத்த பிரச்சனையை எப்படி நாங்கள் தீர்க்கிறதுன்னு சொல்லி இன்னும் உங்களை யோசிக்க வைக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கு ஐடியை நாங்கள் பார்க்குறோம், சகல விடயங்கள்லையும் எங்களோட அன்றாட வாழ்க்கை, அன்றாட கொடுக்கல் வாங்கல்களில் எல்லாத்துலேயும் ஐடி ஒரு பிரிக்க முடியாத ஒரு கதாபாத்திரமாக இருக்கு. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு லுக்ரேட்டிவ் கேரியர். அதாவது நன்றாக நல்ல ஒரு துறையில் நீங்கள் உங்களை ஸ்பெஷலைஸ் பண்ண, ஐடி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு துறையில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணால் உங்களோட எதிர்காலத்தில் நல்ல ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு துறையாக இந்த ஐடி துறை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல தான் போய் வேலை செய்யணுண்டு என்ற தேவையும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அல்லது உங்களோட திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்கிற நேரம் ஒரு செல்ஃபாக ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் உழைக்கலாம். அல்லது ஒரு கன்சல்டண்டாக இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக, இன்ஜினியரா, ஏதோ ஒரு துறையில் உங்களோட வீட்டில் இருந்து இன்னொரு இடத்துல பேசிவ் இன்கம் நாங்கள் அதை சொல்லுவோம். அப்போ இந்த ஐடிங்கிறது மற்றது இது உங்களோட இந்த இடத்துல நீங்க வேலை செய்யக்கூடிய அதாவது உங்களோட கண்ட்ரோல் பேச நான் சொல்லுவோம். அதாவது நீங்க எந்த நேரமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உதாரணத்துக்கு ஐடியில ஒரு குறிப்பிட்ட துறையில நீங்க முன்னேறி போற நேரம் சில வேலைகள்ல இன்னொரு ஐடியா ஒன்று, அந்த கேரியரை மாற்றணும்னு சொல்லி, அப்போ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை மாற்றிக்கொள்ளணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஐடியில் இன்னொரு துறையில் நீங்கள் போகலாம். அது சம்பந்தமான விளக்கம் உண்டு, நான் இதில் தருவதற்கு. அப்போ இந்த கேள்வி வரும், எங்கே நான் தோங்குறது, எப்படி தோங்குது ஐடி என்று சொன்னால் இப்போ நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபீல்ட்ஸில் நான் எந்த துறையை நான் தெரிவு செய்யணும் என்ற ஒரு கேள்வி, அல்லது எங்கே நான் ஆரம்பிக்கிறதுன்ற ஒரு நியாயமான கேள்வி ஒன்று இருக்குது. ரைட், அப்போ அதுதான் இந்த கொஸ்டின், விச் ஐடி ஃபீல்ட் டு சூஸ். ரைட், அப்போ நான் இதில் சில துறைகளை அறிமுகப்படுத்த முன்னால முதலாவது இந்த முன்னுக்கு நான் சொன்ன கேள்விகளோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான்
இப்போ இதோடு சேர்த்து உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் சில பிரச்சனைகள் இருக்கு. என்னென்னா முதலாவது ஒரு பிரச்சனை தான் செல்ஃப் டவுட் பண்றது. என்னால் இது இயலுமா, என்னால் இது செய்ய இயலுமா, இது எனக்குள்ள ஒரு துறையான்னு சொல்லி உங்களே நீங்க குறப்பட்டு கொள்ற ஒரு பிரச்சனை பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ற நேரம் பொதுவாக செல்ஃப் டவுட்டுங்கிறது ஒரு நியாயமாக ஒரு ஒரு மனுஷன்ட்டு வாரும். சாதாரணமாக ஸ்கூலை முடிச்சு வெளியே வர ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அடுத்த கரியர் நான் என்ன செய்ய பார்க்குற நேரம் அவங்களுக்கு செல்ஃப் டவுட் கூட வரும். அதாவது உண்மையிலே பிளான் ஒன்றும் இல்லாட்டி தன்னை பற்றி பயப்படுறது, ரைட்? அதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை தான் நேரம் உங்களை துரத்தி கொண்டு இருக்குதுன்னா டைம் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, ரைட்? வயசு கூடிக்கொண்டு போகும், என்ன செய்யறது, அது இந்த டைமுக்குள்ள எப்படி விஷயங்களை மேனேஜ் பண்ணுறது, லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகுறது, இது ஒரு வகையான குழப்பம், செல்ஃப் டவுட்டுக்கு மேலதிகமாக இருக்கிற ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் இன்செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் சில நேரம் யோசிக்கிறீங்க, நான் அந்த ஜாபுக்குள்ள போனால் எப்படி நான் என்னோட லைஃப்பை கொண்டுட்டு போவேன், என்னால் இருக்குதா, டவுட்டை விட ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் சமூகத்தில் ஆட்கள் கேட்பாங்க, ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் சைக்காலஜிக்கலாகவும் சரி, ஏர்னிங் வைஸாகவும் சரி ஒன்று இருக்கு. ரைட். பொதுவாக ஐடி கரியர்ஸ்னு பார்க்குற நேரம் நான் நினைக்கிறேன் 100 கரியர்ஸ் இருக்குது. இதில் நான் பிரதானமாக லிஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரு 6 கரியர்ஸ். இதில் நான் நினைக்கிறேன் ஒரு 3 அல்லது 4 கரியர்ஸை பற்றி மட்டும் சுருக்கமாக பேசலாம். இன்றைக்கு வேர்ல்டில் பாப்புலராக இருக்கிற இந்த கரியர்ஸ், ரைட்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், கிளவுட் இன்ஜினியரிங், டெவாப்ஸ் இன்ஜினியரிங், செக்யூரிட்டி இன்ஜினியரிங், டேட்டா இன்ஜினியர்ஸ் அல்லது டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், அடுத்தது மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ், ரைட்? அப்போ இப்படி இது ஒரு இன்றைக்கு இருக்கிற பொதுவான கரியர்ஸ், பாப்புலரான கரியர்ஸ், டிமாண்டிங்கான கரியர்ஸ், ரைட்? இது இல்லாமல் குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, ப்ரொஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, சிஸ்டம் அனலிஸ்ட் இருக்கிறாங்க, அப்படி இன்னும் நிறைய இருக்குது. அதுக்குள்ள சப் பிரிவுகள் ஒவ்வொன்றும் போகும், ரைட்? முதலாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்றா யார், ரைட்? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு சேலரிக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான், ஈஸியஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் இன்டு ஐடி. நீங்கள் ஐடி துறையில் கால் பதிக்கணும்னு சொன்னால் முதலாவது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் வரணும்னு இல்லை, ஆனால் அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இந்த ப்ரோக்ராமிங், டேட்டா பேஸ், தகவல்களை ஒழுங்குபடுத்துறது இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அப்போ ஈஸியாக நீங்கள் ஜாபுக்குள்ள என்டர் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். அப்போ இதில் என்ன நடக்கும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் என்ன செய்கிறது, தே டெவலப் எனி கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர். அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், உங்களோட மொபைல் ஃபோனில் உள்ள ஆப்ஸாக இருக்கலாம், அல்லது வெப்சைட்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு பின்னால் ரன் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். எதுண்டாலும் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ரைட்? அப்போ அதில் இன்னும் பல வகைகள் இருக்குது. இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி டெஸ்க்டாப் டெவலப்பர்ஸ், அதாவது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறார்கள் இருக்கிறாங்க, மொபைல் ஆப் டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க, வெப் டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க, பேக்எண்ட் டெவலப்பர்ஸ், டேட்டா பேஸ் டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லி பல வகையில் அந்த ஒவ்வொரு டெக்னாலஜி ஸ்டாக்குக்கு ஏற்ற மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், ஃபுல் ஸ்டாக்னு இருக்குது. ஃப்ரண்ட் எண்டு சொன்னால் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது முன்னால் பார்க்குற விஷயங்கள், டிசைனோட சம்மந்தப்பட்ட டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அதே மாதிரி டேட்டாவை கொண்டு போய் பின்னால் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வேலைகள், டேட்டா பேஸோட சம்மந்தப்பட்ட மாதிரி விஷயங்கள், அதை சொல்கிறது பேக்எண்ட். இல்லாட்டி மிடில் லேயரில் பிஸ்னஸ் லாஜிக், அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளோட சேலரியை கால்குலேட் பண்ணுறேன்னா அதுக்கான கோடிங் எழுதக்கூடிய, லாஜிக் எழுதக்கூடிய ஆட்கள், அப்போ பேக்எண்டில் வரும். இதே மாதிரி ஃபுல் ஸ்டாக்னு சொன்னால் டோட்டலி ஃப்ரண்ட் டு பேக் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளையும் நாங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் சொல்லுவோம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸுக்கு இப்போ டிமாண்ட் அதிகரித்து கொண்டு வருது. இதுதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ட மெயின் ரோல்.
அடுத்த ஒரு துறை தான் டெவாப்ஸ் இன்ஜினியர். டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்து ஒரு வெரி டிமாண்டிங் ஃபீல்டு, இப்போ வெரி குவிக்லி வளர்ந்து வரக்கூடிய ஃபீல்டு. ஆனால் இது வந்து ஒரு என்ட்ரி லெவலாக நாங்கள் பார்க்கக்கூடாது. டெவாப்ஸ் இன்ஜினியராக வரதா இருந்தால் கொஞ்சம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி ஒர்க் பண்ண ஒரு ஆளுக்கு தான் டெவாப்ஸ் இன்ஜினியராக வரலாம். அது உண்மையிலே அதோட பேர் வந்து டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். அதாவது ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதும் அதை ரன் பண்ண வைக்கிறதுன்ற விஷயம் இருக்குது. அப்போ அந்த ரெண்டையும் இணைஞ்ச, அந்த ரெண்டு வேர்ல்ட்ஸும் இணைஞ்சது தான் இந்த டெவாப்ஸ் சொல்றது. அப்போ இது வந்து கொஞ்சம் அனுபவத்தோட நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸுக்கு பிறகு டெவாப்ஸ் இன்ஜினியராக கன்வெர்ட் ஆகலாம். இதில் என்ன மெயின் வேலைன்னு பார்த்தால், சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கும், சாஃப்ட்வேர் ஒன்றை நாங்கள் இப்போ முன்னுக்கு சொன்னோமே, லேப்டாப்பில் டெவலப் பண்ணுறது, மொபைல் ஆப்ஸ் இருக்கலாம், வெப்சைட் இருக்கலாம், இதெல்லாம் டெவலப் பண்ணுற விஷயங்களை ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டம்ஸில் ஆட்டோமேட் பண்ணுறது, தானாக இயங்க வைக்கக்கூடிய வேலையை செய்கிறவரால் தான் டெவாப்ஸ் இன்ஜினியர். அப்போ அதுக்கு அவர் சில கோடிங் எழுதுவார், சில ஸ்கிரிப்ட் செய்வார், அங்கங்கே சில மாற்றங்களை செய்வார் சிஸ்டம்ஸில், டூல்ஸ், அது அவருக்குன்னு சொல்லி சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதுகளை பாவிச்சு அவர் என்ன செய்வார், இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுற அந்த வேலையை ஆட்டோமேட் பண்ணணும். ரைட், அதை ரிலீஸ் பண்ண டைமுக்கு ரிலீஸ் பண்ணணும் கஸ்டமருக்கு. அப்போ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்லி அவர் செய்யக்கூடிய ஒரு வேலையை இவர் இருப்பார். அப்போ அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி இருக்கு. இது வெரி ஹைலி டிமாண்டட். நான் நினைக்கிறேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை விட கூட ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்ட் தான் இந்த டெவாப்ஸ் இன்ஜினியர். ரைட், ஹைலி பெய்ட். அப்போ இது ஒரு டைம் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸோடு வரக்கூடிய ஒரு ஃபீல்டு. இதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் யோசிக்கலாம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏரியாவாக இருந்தால். அடுத்து கிளவுட் இன்ஜினியர். கிளவுட் இன்ஜினியர் டெவாப்ஸ் மாதிரி தான். இது என்னென்னா, நாங்கள் இன்றைக்கி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், எங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறோம், கனெக்ட் பண்ணி தகவல்களை எடுக்கிறோம். அந்த இன்டர்நெட்டில் இருக்கிற அந்த கட்டமைப்புன்னு சொல்லுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் கிளவுட் இன்ஜினியர்னு சொல்லுவோம். அப்போ அவருடைய வேலை அதுதான். கிளவுடுன்னு சொல்கிறது அந்த இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு சர்வீஸ், சாஸ்ன்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். இதெல்லாம் நீங்கள் பிறகு இந்த கேரியரில் போகிற நேரம் நீங்கள் படிப்பீங்க. அதாவது நாங்கள் சிம்பிளாக சொல்கிறேன்னா, ஃபிசிக்கலாக எங்கள்கிட்ட கம்ப்யூட்டர்ஸ் இல்லைன்னு சொன்னால் அது நாங்கள் எங்கேயாவது ஒரு ஆன்லைனில் அதை பர்ச்சேஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம். ரைட், சாதாரணமாக நீங்கள் ஒரு இமெயிலுக்கு இப்போ ஜிமெயில் சர்வீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, அல்லது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒன் டிரைவ் அல்லது கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியான சர்வீசஸை கன்ஃபிகர் பண்ணி அதுக்கு பின்னால் கோடிங் எழுதி அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் கிளவுட் இன்ஜினியர்ஸ். அப்போ இவர் கிட்டத்தட்ட டெவாப்ஸ் மாதிரி ஒரு ஆள் தான், ஆனால் இவர்கிட்ட ரோல் வந்து வேறு. இவர் டோட்டலி அந்த இதில் மேனேஜ் பண்ணுற ஒரு ஆளை தான் இருப்பார். அப்போ இதுவும் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ட்ரி லெவல் ப்ரொஃபஷன் தான். அந்த டெவாப்ஸ் மாதிரி ஒரு எக்ஸ்பர்டைஸ் தேவையில்லை, பேசிக்காக போகலாம். இதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கலாம் அந்த இடத்துல ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்காக. அப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து நீங்கள் இந்த AWS சொல்கிறது அமேசான் கம்பெனியோட ஒரு சர்வீஸ், கிளவுட் பிளாட்ஃபார்ம். மைக்ரோசாஃப்ட் அஜூர் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஒரு கிளவுட், அது மாதிரி கூகுள்கிட்ட ஒன்று கூகுள் கிளவுட். இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாங்க, எக்ஸாம்ஸ் செய்யும். அந்த எக்ஸாம்ஸை செஞ்சால் நீங்கள் அந்த துறையில் எக்ஸ்பர்ட் ஆகிறீங்க. அப்படியே உங்களோட கரியர் வந்து கிளவுட் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இன்றைக்கு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் உங்களை தேடி கொண்டு இருக்குது. அடுத்து கிளவுட் இன்ஜினியர் வந்து ஒன் ஆஃப் த ரிமோட்லி ஒர்க்கிங் ஜாப்ஸ் தான் இது. உண்மையிலே கிளவுட் இன்ஜினியராக இருந்தால் இது நீங்கள் ஃபிசிக்கலாக போய் எதுவும் செய்ய தெரியும், நீங்கள் ரிமோட்டாக இருந்தே எல்லாம் கன்ஃபிகர் பண்ணலாம். இப்போ ரிமோட் ஜாப்ஸ் நிறைய இப்போ இந்த கிளவுட் இன்ஜினியர்ஸ் மாதிரி ஆட்களுக்கு பொருத்தமாக, எஸ்பெஷலி நான் கேர்ள்ஸ் லேடிஸ்ன்னு சொல்கிற நேரம் அவங்க ஒரு கரியர் சாய்ஸாக இதை டெவலப் பண்ணலாம். கிளவுட் இன்ஜினியராக அவங்க மாறலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறத விட. சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எஸ், யூ நீட் டு இன்வால்வ் அண்ட் டிஸ்கஸ். கிளவுட் இன்ஜினியர் ஆல்மோஸ்ட் பேக் அண்ட் ஒர்க் தான், கன்ஃபிகர் பண்ணுறது, என்ஷூர் பண்ணுறது, இந்த விஷயங்கள் தான். அப்போ இது ஒரு நல்ல ஒரு துறை ஃபியூச்சரில். ரைட், அப்போ முன்னுக்கு நான் பேசின அவ்வளோ விஷயமும், அது டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், டெவாப்ஸாக இருக்கலாம், கிளவுடாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் முக்கியம் வந்து செக்யூரிட்டி, பாதுகாப்பு முக்கியம். ஹேக்கர்ஸ் அல்லது இல்லீகலாக யாரும் வந்து சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இதுகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யக்கூடிய அது தொடர்பான நாலேஜ் உள்ளவரால் தான் நாங்கள் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்கிறோம்.
அப்போ ஐடியோட சகல துறையிலையும் செக்யூரிட்டி வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ரைட்? அந்த வகையில் இவங்களோட மெயின் ஜாப் ரோல் என்னென்னா பிளானிங், டிசைனிங் அண்ட் பில்டிங் சிஸ்டம்ஸ் டு ப்ரொடெக்ட் சிஸ்டம்ஸ், நெட்வொர்க்ஸ் அண்ட் டேட்டா ஃப்ரம் சைபர் அட்டாக்ஸ். அதாவது மற்ற சிஸ்டம்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, ஏனைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, அல்லது தகவல்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இவங்க சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஹெல்ப் எடுத்திருப்பாங்க, எடுத்து இவங்களும் பில்ட் பண்ணி என்ன இவங்க பில்ட் பண்ணுற சிஸ்டம் என்ன, இன்னொன்று பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிப்பாங்க, அல்லது அதுக்குள்ள ஹார்ட்வேர் அரேஞ்ச்மெண்ட்டை செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு துறை தான் இந்த செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ். இப்போ இதுவும் வெரி டிமாண்டிங். அப்போ இதுக்கு செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்டான ஆட்கள் அதில் போய் உங்களோட கேரியரை வளர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு இப்போ ஃபியூச்சரை நோக்கி போகிற ஒரு துறை தான் இந்த பிக் டேட்டான்னு சொல்கிற விஷயம். அப்போ இது என்ன பிக் டேட்டான்னு சொன்னால், உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் அன்றாடம் சோஷியல் மீடியா போஸ்ட் செய்கிறோம், நிறைய தகவல்களை ஆன்லைனில் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் இன்டர்நெட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் செதறி இருக்குது. சில நேரம் ஒரு பெரிய ஒரு தகவல் குவியல் கூட இருக்கலாம், ரைட்? அப்போ அது ஹியூமன்ஸும் ஜென்ரேட் பண்ணுது, வேறு டிவைசஸ்லேருந்தும் வருது. இப்போது சிசிடி கேமராலேருந்து வர தகவல்கள், அல்லது வேறு டிவைசஸ்ல இருந்து, சென்சர்ஸ்ல இருந்து வர தகவல்கள் எல்லாமே இன்டர்நெட்டில் ஜென்ரேட் ஆகிருக்கு. அப்போ ஹியூமன்ஸும் ஜென்ரேட் பண்ணுறாங்க, டிவைசஸ் அந்த மாதிரி ஹார்ட்வேர்ல இருந்தும் டேட்டா ஜென்ரேட் ஆகுது. இப்போ இந்த டேட்டா எல்லாம் பிரயோசனம் இல்லாமல் இருக்க சான்ஸ் இல்லை. இந்த டேட்டால இருந்து பிரயோசனம் அளிக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய ஆட்கள் தான் இந்த 3 தரப்பு: டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியரும், டேட்டா சயின்டிஸ்ட். அப்போ ஒன்றோட ஒன்று கிட்டத்தட்ட ரிலேட்டடான ஜாப் ரோல்ஸ் தான், ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. நான் அதில் டீட்டெயில்ஸுக்கு போகல. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், இவங்க இந்த துறையில் ஒர்க் பண்ணுற இந்த 3 தரப்பும் ஒரு நிறுவனத்துக்கு பெரிய தகவலாக இருக்கக்கூடிய அந்த கிடங்கில் இருந்து பிரயோசனமான டேட்டாவை பிரிச்செடுத்து நல்ல தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு, ஒரு நிறுவனம் நல்ல ஒரு நகர்வை நோக்கி போகிறதுக்கு, எதிர்காலத்தில் நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான தகவல்களை ப்ரொவைட் பண்ணுறவரால தான் இந்த ஆட்கள் இருப்பாங்க, ரைட்? இதுதான் இந்த துறை. அப்போ இதில் ப்ரோக்ராமிங் சம்மந்தப்படும், டேட்டாவை பார்க்குறது, இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும், அதில் அந்த துறையில் போகிற நேரம் இந்த புதையல் தோன்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இது. டேட்டாவே உங்களுக்கு புதையல் மாதிரி விளங்கும், அது இன்ட்ரெஸ்ட் எடுக்கார்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே போவாங்க. இதுவும் இன்றைக்கு வெரி டிமாண்டிங் ஜாப் ரோல் உண்டு இந்த ஐடியோட ஃபீல்டுன்னு எடுக்கிறேங்க, ரைட்? இதே மாதிரி மெஷின் லேர்னிங் ஒன்று இருக்குது. மெஷின் லேர்னிங் இன்றைக்கு ஏஐ சைடில் நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே ஆட்டோமேட்டட், டோட்டலி ஆட்டோமேட்டட் மெஷின்ஸ் எல்லாம் செய்யுது. அப்போ அதுக்கு ரோபோட்டிக்ஸ் அந்த துறைகள் எல்லாம் இன்றைக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய விஷயங்கள். அதுக்கும் நீங்கள் தயாராக வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த மெஷின் லேர்னிங்கெல்லாம் வர முன்னுக்கு நீங்கள் இந்த இதில் ஏதாவது ஒரு துறையை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், உங்களோட பிளான் ஒன்று நீங்கள் வச்சுக்கொள்ளணும். இப்போ அதாவது ஒரு பிரதான ஸ்கில்லாக நீங்கள் போகிறதா இருந்தால், ரைட்? இப்போ இது இந்த துறை சம்பந்தமான சுருக்கமான விஷயம். இது மட்டும் அல்ல துறைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் நிறைய துறைகள் இருக்குது. இப்போ மல்டிமீடியாக்குள்ள போகிறதா இருந்தால் அது கிராஃபிக்ஸ் டிசைன், அது இதுன்னு நிறைய இருக்குது, ரைட்? இப்போ நாங்கள் பார்க்கணும் எங்களோட நாட்டில், இப்போ நாங்கள் ஒரு ஜப்புக்குள்ளே போகிறதா இருந்தால், இப்போ நாங்கள் படிக்க போகிறோம் ஸ்ரீலங்காவில், ரைட்? கொஞ்சம் வசதியான ஆட்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் வெளியே உள்ள யூனிவர்சிட்டிஸை நாடுவாங்க, ரைட்? அடுத்தது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் கிடைச்சால்கள் அது உள்ளுக்குள்ளே போய் படிப்பாங்க. இப்போ வெளியே இருக்கிற க்ரௌட் என்ன செய்யறது, எப்படி என்ன தங்களை ரெடி பண்ணுறது? அப்போ ஜாப் மார்க்கெட் வார நேரம் பொதுவாக வேர்ல்ட்லேயும் தான், ஸ்ரீலங்காலேயும் தான் பிரதானமாக பார்க்குறது, நீங்கள் முறையாக ஒரு விஷயத்தை படிச்சிருக்கோம். இப்போ இதுகளுக்கெல்லாம் நான் சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் அப்பப்போ சின்ன சின்ன ஷார்ட் கோர்சஸ் இருக்கலாம். அது நான் சொன்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் படித்தா அந்த குறிப்பிட்ட டெக்னாலஜி நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகுவீங்க. ஆனால் ஜாப் மார்க்கெட்டுக்கு போனால் உங்களை மெயினாக பார்க்குறது, நீங்கள் முறையாக ஒரு ஃபீல்டை படிச்சிருக்கிறீங்களா, டாப் டு பாட்டம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு பிரச்சனையை முகம் கொடுக்கறதுல இருந்து கஸ்டமருக்கு திரும்ப ஒரு சாஃப்ட்வேரையோ அப்ளிகேஷனையோ கொடுக்கறது வரக்காட்டியும் இடப்பட்ட வேலைகள் எல்லாம்
நீங்கள் சரியாக படிச்சிருக்கிறீங்களா, அதுக்கான டெக்னாலஜிஸை படிச்சிருக்கீங்களான்னு பார்ப்போம். அப்போ இதெல்லாம் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு டிகிரி ப்ரோக்ராம். ரைட், ஒரு முறையாக நீங்கள் சிஸ்டமேட்டிக்லி படிக்கிற விஷயம். அப்போ டிகிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் சைடில் போய் படிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, ஏ லெவல் சிஸ்டம் கூடாக. வெளியே வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸ் படிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, அது கொஞ்சம் வசதியான ஆட்கள் அப்படி செய்யலாம். அப்போ இடப்பட்ட ஆட்களுக்கு என்ன சாய்ஸஸ் இருக்குன்னா, ஸ்ரீலங்காவில் சில சாய்ஸஸ் இருக்குது. அந்த வகையில் பார்க்குற நேரம் கொலம்பியா யூனிவர்சிட்டியோட பிஐடி டிகிரி ப்ரோக்ராம் வந்து மோஸ்ட் அஃபோர்டபுள் டிகிரி ப்ரோக்ராம். ஒரு ஸ்ரீலங்கன் கண்டெக்ஸ்டில் இப்போ இருக்கிற எக்ஸ்டர்னல் டிகிரிஸில் ஒரு நியாயமான ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு டிகிரி ப்ரோக்ராம். இது ஒரு யூஜிசி அப்ரூவ்டு, அது முக்கியம். எந்த ஒரு டிகிரி ப்ரோக்ராமும் பார்க்கணும் நீங்கள் யூஜிசி அப்ரூவ்ட். அப்போ இது வந்து பிஐடியை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்ரூவ்ட். அப்படின்னா அது அர்த்தம் என்னென்னா, நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு ஜாப் எடுக்க போகிறீங்க, அல்லது வெளிநாட்டில் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறீங்க, மாஸ்டர்ஸ்க்கோ பிஹெச்டிக்கோ போகிறீங்க, அப்போ உங்களுக்கு பார்ப்பான் அந்த நாட்டு ஆட்கள் பார்ப்பாங்க, நீங்கள் வந்த நாட்டில் இது அங்கீகரிக்கப்பட்ட டிகிரி ஆகும். அந்த அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு திணைக்களம் தான் இந்த யூஜிசி, பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு. அப்போ அதோட அப்ரூவல் இதில் பயம் இல்லாமல் இருக்கு. உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் அதை காட்டலாம். அடுத்தது இப்போ இது ஒரு 25வது வருஷம் நடக்குது பிஐடி. அப்போ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட். கிட்டத்தட்ட 3-4 தடவை சிலபஸும் ரிவைஸ் பண்ணிக்கிறோம். அதே அநேகமாக நான் நினைக்கிறேன் புதிய பேட்சுக்கும் சிலபஸ் ரிவைஸ் பண்ண இருக்கிறாங்க, புதிய டெக்னாலஜிஸ் கொஞ்சம் அறிமுகப்படுத்துகிறாங்க சப்ஜெக்ட்ஸில். அடுத்தது சிலபஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட், அப் டு டேட் சிலபஸ். எப்போவுமே உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கு ரெடியாக போகக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு இதில் கோர்ஸ் கண்டென்ட் போட்டிருக்காங்க. காஸ்ட் எஃபெக்டிவ், நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது. கொலம்பியா யூனிவர்சிட்டி பிஐடி டிகிரி ப்ரோக்ராம் வந்து ரெக்கக்னிஷன் இருக்குது. அப்போ இதில் வந்து நீங்கள் இதில் பாஸ் பண்ணி போகிற ஒரு ஆள் கிட்டத்தட்ட எந்த ஒரு யூஜிசி அப்ரூவ் டிகிரி ப்ரோக்ராமுக்கும் ஈடாக பயம் இல்லாமல் ஜாபுக்குள்ள இன்டர்வியூஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை கொண்டு இருக்கு. ரைட், அப்போ இதில் என்ட்ரி குவாலிஃபிகேஷன்ஸ்னு பார்க்குற நேரம் பொதுவாக நீங்கள் ஓ லெவலில் கட்டாயமாக 6 பாசஸ் இருக்கணும். குறைஞ்சது 3C 3S ஆவது இருக்கணும். அப்படி 3C எடுக்கிற நேரம் இங்கிலீஷ்லேயும் மேத்ஸ்லேயும் அந்த மினிமம் கிரெடிட் பாஸ் இருக்கும். இது கட்டாயமான நிபந்தனை. அதோடு அந்த ஓ லெவல் நிபந்தனையோடு உங்களுக்கு ஏ லெவலில் ஒரே செட்டிங்கில் 3 பாஸ் இருக்கும். ரைட், ஒரே செட்டிங்கில். இப்போ சில நேரம் ஆட்கள் இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் செட்டிங்கில் ஒரு பாஸ் ஒன்றிக்கும், மற்ற 2ம் ஃபெயிலிக்கும், அடுத்த டேர்மில் 3ஐயும் பாஸ், 2 பாடத்தை பாஸ் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாரும் அப்படி செய்கிறது இல்லை. அப்படி 2 ரிசல்ட்ஸை காட்டி வரையில ஒரே டைமில் சிட் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஷைலையோ செகண்ட் ஷைலையோ, இப்போ ஃபர்ஸ்ட் ஷைல வந்து 2CWன்னு சொன்னால் செகண்ட் ஷைல அவர் 3S எடுத்திருந்தா ஓகே. அப்போ செகண்ட் ஷை ரிசல்ட்ஸை தான் காட்டிட்டு வரணும். அதாவது பேசிக்கலி ஒரே செட்டிங்கில் 3 பாஸ் இருக்கும். இது முதலாவது. ஓ லெவலோட ஏ லெவல் இருக்கும். ஏ லெவல் இல்லாத ஆட்கள் அல்லது ஓ லெவல் குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சு கொண்டிருக்கிறார்கள், இந்த மேலே சொன்ன விஷயத்து அவங்களுக்கு தான் இருக்குது எஃப்ஐடி. இப்போ இந்த வருஷத்துக்கான எஃப்ஐடி டிகிரி ப்ரோக்ராம், எஃப்ஐடி ப்ரோக்ராம் வந்து அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் முடிஞ்சுது. இனி வந்து நெக்ஸ்ட் இயருக்கான டார்கெட் தான் ஒர்க் பண்ணுவாங்க. எந்த 2025 பேட்சுக்குள்ள எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ முடிகிற கட்டங்களில் இருக்குது. ரைட், அப்போ அது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு தான் நாங்கள் பார்க்கலாம். அப்படி ஏ லெவல் இல்லாத ஆட்கள் பிஐடிக்குள்ள வரதாக இருந்தார். இது இல்லாமல் வேறு சில வழிமுறைகளும் இருக்குது நீங்கள் பிஐடிக்குள்ள என்ரோல் ஆகிறது. ஆனால் ஓ லெவல் கட்டாயம். இந்த எஃப்ஐடி இல்லாமல் சில நேரம் HND IT படித்தாலும் இருப்பீங்க. 2 years ஹையர் நேஷனல் டிப்ளமோ கவர்மெண்ட் சிஸ்டம் இது ஸ்லேட்டாக அது படித்தாள்கள், அல்லது டிவேக்கில் NVQ level 5 ஐடியில் NVQ level 5 முடித்தாள்களும் பிஐடிக்குள்ள என்ரோல் ஆகலாம். அப்போ நீங்கள் இந்த நான் சொன்ன எல்லா குவாலிஃபிகேஷனும் இந்த ஏ லெவலுக்கு ஈடாக தான் பார்க்குறேன். ரைட், 3 பாசஸ்க்கு பதிலாக தான் அந்த HND IT அல்லது NVQ level 5 அல்லது இந்த FITயில் 3 பாடம் பாஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் குவாலிஃபிகேஷன்ஸ். அப்போ அது மூலமாக நீங்கள் அதுக்குள்ள வரலாம். ஓகே.
லைவாக இருக்கிறேன்னா? ஓகே. ஓகே. அடுத்தது பிஐடியை பொறுத்த வரைக்கும் அப்போ இது என்ட்ரி குவாலிஃபிகேஷன்ஸ். அடுத்தது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பிஐடியில் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இயரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் போஸ்ட் ஒன்று தேவைப்படுது. நீங்கள் சில நேரம் யோசிக்கிறீங்க டெம்பரரியாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நாங்கள் பிறகு கண்டினியூ பண்ணணும். அது ஏழும் யூ கேன் டூ தட். அப்போ ஃபர்ஸ்ட் இயரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். 2 செமஸ்டர் 10 பாடங்கள் இருக்குது. 10 பாடங்களும் பாஸ் பண்ணணும். அப்போ அதுக்குள்ள க்ரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்குது. நான் இதில் டீட்டெயிலாக போகல. அது நான் உண்மையிலே பிஐடிக்குள்ள என்ரோல் பண்ணுற ஆட்களுக்கு அந்த விளக்கங்கள் நாங்கள் கொடுப்போம். இல்லாட்டி வெளிப்படையாகவே பிஐடி வெப்சைட்டில் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா என்ன கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லி. ரைட். அப்போ சப்போஸ் நீங்கள் அவ்வளோ கண்டிஷன்ஸை மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமா இன் ஐடின்னு சொல்லிட்டு அந்த குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட் அவார்டிங் நடக்கும். இதே மாதிரி செகண்ட் இயர் இன்னும் 10 பாடங்கள். அப்போ டோட்டலி 20 சப்ஜெக்ட்ஸ் பாஸ் பண்ணால் உங்களுக்கு ஹை டிப்ளமா இன் ஐடின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண விடுவாங்க. தேர்ட் இயருக்கு போகிற நேரம் அது ஃபைனல் இயர் டிகிரியை இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ டிகிரி செய்கிற நேரம் உங்களுக்கு அந்த ஃபைனல் இயரில் வந்து சில பாடங்களோடு உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று தருவாங்க. ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யும். நீங்கள் ஒரு கிளைண்ட்டை தேடி அவருக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து செஞ்சு கொடுக்கும். பேசிக்கலி நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் படித்த நாலேஜு ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணுறது. அது மொபைலாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், எனிதிங் சம்திங் அந்த யூசர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் செய்வீங்க. அப்போ அந்த அனுபவம் தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு போகிற நேரம் நீங்கள் அந்த ப்ரொஜெக்டை வச்சு தான் உங்களோட அனுபவத்தை நீங்கள் இன்டர்வியூவில் சொல்ல போகிறீங்க. அதாவது நீங்கள் ஜாப் ஒன்று போயிங்க தானே, ஜாப் தேடி. அப்போ அதில் நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, அதை விளங்கப்படுத்துறதை வச்சு அவங்க அனுமானிச்சு கொள்வாங்க உங்களுக்கு விஷயம் இருக்குது, நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க, அந்த விஷயங்களை எடுப்பாங்க. இப்படி தான் இந்த கரியர் ஸ்டார்ட் ஆகுறது. ரைட். ஸோ இதில் பேமெண்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், அஃபோர்டபுள், வெரி அஃபோர்டபுள். இது வந்து லேட்டஸ்ட்டாக 2024 பிஐடி ஹேண்ட் புக்கில் இருக்கிற தகவல் தான் நான் இதில் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதில் போட்டிக்கிற கட்டணம் வந்து பிஐடி கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட். அப்போ டோட்டலாக நீங்கள் பார்த்தால் 3 இயர்ஸுக்கும் கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து அன்னளவா ஒரு 160,000, 863,215 போட்டிருக்குது. அதுதான் உங்களுக்கு 3 வருஷத்துக்குமே போகிற அமௌண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு அன்னளவா 41,750. அப்போ அதில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீ நான் நினைக்கிறேன் இந்த தகவல்பில் நாட் அப்டேட்டட். இப்போ நீங்கள் கட்டியிருப்பீங்க, சில ஆட்கள் பிஐடிக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க, 5,000 கட்டியிருப்பீங்க ஃபர்ஸ்ட்டாக. அதுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன், இன்டர்வியூக்கு கால் பண்ணாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தான் இந்த 6,500. அதுவும் இன்னும் தெரியாது எவ்வளோன்னு சொல்லி. இப்போ இன்டர்வியூ கால் பண்ணாதான் விளங்கும். இதையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. மற்றபடிக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் 3,250. இது பெரும்பாலும் மாறாது. அப்போ உங்களுக்கு 10 பாடம் ஒரு வருஷத்துக்கு 32,500. அது 2 செமஸ்டரோடையும். அது எப்படி பேமெண்ட் ஸ்ட்ரக்சர், போன முறை செமஸ்டர் பை செமஸ்டர் தான் ஹாஃப் எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி டோட்டலாக எடுக்கிறான்னு என்னென்னு தெரியல. பட் திஸ் இஸ் த பிளான். ஒரு அன்னளவா ஒரு 45,000 வச்சுக்கொள்ளுங்க. அன்னளவா 45,000 மட்டும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயருக்கு அதை விட கொஞ்சம் கூட, தேர்ட் இயருக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் கூட, ஏன்னா 76 மட்டும் போகுது. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 163,000 நீங்கள் பிளான் பண்ணுறீங்க கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணுறது. இது நீங்கள் ஒரு லோக்கல் ஸ்டூடெண்ட்டாக, அதாவது ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால். இப்போ சில ஆட்கள் இருப்பீங்க, பல காரணங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு டிகிரி ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணணும் பிஐடி. எஸ், யூ கேன் டூ. அப்போ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலி என்னென்னா இது டாலர்ஸில் கட்டணும். அப்போ இது வந்து லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் நீங்கள் பார்க்கலாம், டோட்டலாக அவங்களுக்கு $2,640 முடியுது 3 வருஷத்துக்கு. அது பெரிய ஒரு அமௌண்ட். ஒரு 8, 9, 10 லட்சத்துக்கிட்ட நெருக்கும்னு நினைக்கிறேன். 8 லட்சம் ஆகி
மல்டிப்ளை அண்ட் சி. ஆனால் இதில் விஷயம் என்னென்னா இதில் 50% வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கன் நேஷனாலிட்டியாக இருந்தால் ஃபாரின் டு போறீங்கன்னா அது சரி. அப்போ சில ஆட்கள் பிளான் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் இயரை வந்து நீங்கள் லோக்கலி செஞ்சுருப்பீங்க இந்த கேட்டகரியில். இப்போ செகண்ட் இயருக்கு போகிற நேரம் இந்த ரினுவல் ஃபீ இருக்கு தானே, அப்போ ரினுவல் பண்ணுற நேரம் நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த ஃபீயை கட்டிங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும். அப்போ உங்களுக்கான எக்ஸாம் எப்படி நடக்கும்னா ஆன்லைனில் தான் நடக்கும். அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் செய்வாங்க, அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு தருவாங்க எப்படி எக்ஸாம் செய்யணும்னு சொல்லி. இதுதான் இந்த கரைங்க. இப்போ முந்தி இப்படியெல்லாம் ஏற்பாடுகள் இருக்கையில் 2-3 இயர்ஸ் முன்னுக்கு அந்த கொரோனா பீரியடுக்கு பிறகு இப்படி ஒரு வசதியும் ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அப்போ கூடுதலாக இதை பயன்படுத்துறது வந்து லேடிஸ் கேர்ள்ஸ் தான். இந்த மேரேஜின்னு வந்தால் அவங்க சில நேரம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் போகிறது, அப்போ அங்கே இருந்து அவங்க ஃபாலோ பண்ணும். அதுக்குள்ள ஏற்பாடு இதில் இருக்கு. ரைட். எங்களோட சைடில் உள்ள பேமெண்ட் இதை பற்றியும் நாங்கள் சொல்லாமல் இருக்கையில் அது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் இப்போ மொத்தமாகவே 3 இயர்ஸுக்கு 6 செமஸ்டர்ஸ். அப்போ ஒரு செமஸ்டருக்கு நாங்கள் 38,500 சார்ஜ் பண்ணுறோம். அப்போ ஒரு லோக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஸ்ரீலங்காவில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிஐடியோட கோர்ஸ் ஃபீ ப்ளஸ் எங்களோட கோர்ஸ் ஃபீயை நீங்கள் டோட்டலாக எடுத்தால் அன்னளவாக ஒரு 400,000 மட்டும் வரும். ஒரு 4 லட்சத்துக்கு கொஞ்சம் கூட தான் வரும். நீங்கள் சரியாக கால்குலேட் பண்ணி பார்த்தா வழங்கும் 4 லட்சம் அல்ல 4 லட்சத்துக்கு கொஞ்சம் கூட இருந்தாலும் சில நேரம் இப்போ ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நீங்கள் ட்ராவலிங் போகணும், கிளம்புல தான் எக்ஸாம் நடக்கும். அப்போ அதெல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தா 450,000 60,000 மட்டும். ரைட். இது வந்து உங்களோட ஒரு முதலீடு, உங்களோட லைஃப்பில் நீங்கள் செய்கிற ஒரு முதலீடு, உங்களோட கரியருக்காக வேண்டி பயம் இல்லாமல். நான் இந்த கரியர் எல்லா முக்கியத்துவத்தையும் நான் முன்னுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இந்த அமௌண்ட் உங்களுக்கு மிக மிக சீக்கிரமாக ரிட்டர்ன் எடுத்துடலாம். நீங்கள் டிகிரி எடுத்துட்டு ஒரு ஜாபுக்குள்ளே போனீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஸ்டார்டிங் சேலரி வந்து 50,000. இப்போ உள்ள மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு அல்லது ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு கிளவுட் இன்ஜினியர் மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு ஜூனியராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது 50,000. அது அப்படி நாள் போக போக இன்க்ரிமெண்ட் ஆகி போகும். அப்போ மிக குறைந்த காலத்தில் நீங்கள் போட்ட அந்த 450,000 அந்த செலவு உங்களுக்கு விதின் 1 இயர்க்குள்ள கூட உங்களுக்கு ரிகவர் பண்ணிடும். அப்போ அதைத்தான் நினைக்கல நீங்கள் யோசிக்கணும். இவ்வளோ பெரிய அமௌண்ட் போகுது, எஸ் இது நீங்கள் எக்ஸ்டர்னலாக படிக்கணுண்டா மார்க்கெட்டில் முன்னுக்கு போகணுண்டா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட். பட் ஸ்பெண்டிங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரிகவர் தட் பேக். அப்போ அதுக்கு வாய்ப்புகளுக்கு நீங்கள் சரியாக உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். இதோட சேர்த்து உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், டீம் பில்டிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கொள்ளும். ரைட். இதுதான் நான் சுருக்கமாக சொல்லணும்னு யோசிச்ச விஷயம். Anybody having questions, you can ask.